ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஸ்பைசியான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? பாஸ்தா பார்த்திங்கன்னா நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் நிறைய சாப்பிட்ருவோம். பட் சவுத் இந்தியன் ஸ்டைலில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது. பட் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. அண்ட் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சவுத் இந்தியன் பேஸ்டு தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வித்தின் 5 to 10 மினிட்ஸில் இதை நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இட்லி தோசை சாப்பிட்டு போரிங்காக இருக்குது, ஒரு சேஞ்ச் வேணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான ரெசிபிக்குங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம், இல்லை மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அண்டு தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா இந்த ரெட் சில்லி சாஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை ஓகே நான் சாப்பிடுவேன்னா ரெட் சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் 4 கல் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், பாஸ்தா. அவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வித்தின் 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கடாய் வச்சுட்டு, அந்த கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீரி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, அது கொதிக்கும் போது ஒரு 4 கல் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை நல்லா பிரட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணுங்க. அந்த தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா குழன்னு இருக்கும் பாஸ்தா. அது நல்லா ஒட்டி குழையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அதை பார்த்திங்கன்னா நல்லா பிரித்து விட்டுட்டோன்னா நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொஞ்சம் காய வைக்கிற மாதிரி அந்த ஒரு வெசல்லையே நீங்கள் பாத்திரத்துலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலரி விட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு மசாலா நல்லா ரெடி ஆகிடும். ஸோ மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த மசாலா ஃப்ளேவரிங் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இந்த பாஸ்தா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆற வச்சு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிடணுங்க. அவ்வளோதான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸு அவ்வளோதான், முடிஞ்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்லோவில் வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு லிட் போட்டு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாங்க. லைட்டாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு ஃப்ராக்னன்ஸ்க்கு அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது கொஞ்சம் சியூவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சீஸு அண்ட் அதில் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இதை வீட்டில் அரைச்ச மசாலா அண்ட் நமக்கு தேவையான மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா பியூராக நம்மளுடைய கைப்பட செஞ்சது. ஸோ நல்லா இருக்கும் ஃபுட்டும். நம்மளும் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் பெரியவங்களுக்கும் அது ஒரு சேஞ்சாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் வேறு எந்த மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம் யூஸ் பண்ணலாங்க. 3 மல்டி கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெட், எல்லோ, க்ரீனு, அந்த கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். அது நல்லா நீங்கள் லார்ஜ் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி போட்டு இந்த ஆனியன் வதங்கும் போதே நீங்கள் அந்த கேப்சிகமும் போட்டு அது லைட்டாக பாயில் ஆனால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இதை நல்லா மல்டி கலரு. ஸோ அதையும் நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளே ஆகிடும், சட்டுன்னு ஆகிடும். நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஃபுட்டு. பட் இதை டெய்லி சாப்பிடாம, ஏன்னா இது மைதான்றதால டெய்லி சாப்பிடாம அக்கேஷ்னலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் ஒரு சேஞ்சுக்கு, ஒரு டேஸ்ட்டோட சேஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்லேயே நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுங்கன்ற கேட்குற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இது மாதிரி டேஸ்டியாக எம்மியான ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸு, ஃபிட்னஸ் டிப்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா டிவோஷனல் டிப்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒரு மோடு தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்லேயும் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மோடு இருக்கணுங்க. அப்போ தான் வந்து போரிங் இல்லாமல் லைஃப் வந்து போகும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ.